ஒருமுறை ஒருவர் நபிகள் நாயகமிடம் வந்து, இறைத்தூதரே, என்னிடம் நிறைய கெட்ட பழக்கங்கள் உள்ளன. மது அருந்துவது, திருடுவது, பொய் சொல்வது போன்றவை. என்னால் இவை அனைத்தையும் ஒரே அடியில் விட்டுவிட முடியாது. ஏதாவது ஒன்றை கைவிடும்படி சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்றார். நபிகளார் அவர்கள் புன்னகையுடன், நீ இன்று முதல் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்று மட்டும் எனக்கு வாக்கு கொடு என்றார்கள். அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவுதானா? இது மிக எளிது என்று கூறிவிட்டுச் சென்றார். அன்று இரவு அவர் திருட செல்லலாம் என்று நினைத்தார். அப்போது அவர் மனசாட்சி கேட்டது. நாளை நபிகளார் முன்னால் நீ செல்லும்போது, நீ திருடினாயா என்று கேட்டால் என்ன சொல்வாய்? ஆம் என்றால் தண்டனை கிடைக்கும். இல்லை என்றால் நீ கொடுத்த வாக்குப்படி பொய் சொன்னவனாவாய். பயத்தில் திருடுவதை கைவிட்டார். அடுத்ததாக மது அருந்த நினைத்தார். அப்போதும் அதே கேள்வி. யாராவது பார்த்து கேட்டுவிட்டால் நபிகளாரிடம் பொய் சொல்ல முடியாது. அந்த எண்ணத்தையும் கைவிட்டார். இப்படியே ஒவ்வொரு பாவத்தை செய்ய நினைக்கும் போதும் பொய் சொல்லக்கூடாது என்ற அந்த ஒரு கட்டுப்பாடு அவரை தடுத்தது. மறுநாள் அவர் நபிகளாரிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், அதாவது உண்மை பேசுதல், என்னிடமிருந்த அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துவிட்டது என்றார். கதையின் கருத்து மாறல். உண்மை பேசுவது என்பது ஒரு மனிதனை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கும் கேடயம்.